அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஜும்மாவுடைய நாள் என்பது ஏழையான மக்களுக்கு ஹஜ்ஜை போன்று, ஏழையான மக்களுக்கு ஹஜ்ஜை போன்று ஜும்மாவுடைய நாள் என்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். ஜும்மாவுடைய சுன்னத்து என்னங்க, ஜும்மாவுடைய நாள் செய்கிற சுன்னத்து என்னங்க? 5 விஷயத்தை ஹதீஸில் எழுதுகிறார்கள். முதலாவது, மனிதர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நகங்களை களையணும், நகங்களை வெட்டணும், நகத்தை வெட்டணும். இன்று பள்ளிக்கூடங்களிலே நகத்தை வெட்ட சொல்லி சொல்றாங்க. ஆனால் ஷரியத் என்கிற பள்ளிக்கூடம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனிதனுடைய அந்த நகத்தை கூட வெட்டுகின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பாக ஷரியத்து கூறுகிறது. அது வெள்ளிக்கிழமை வெட்டினா சுன்னத் என்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். இரண்டாவது, குளிப்பது, உடலை சுத்தப்படுத்துவது, குளிப்பது. மற்ற நாள்ல குளிக்கிறோம், அது கணக்கு வேற. ஆனா ஜும்மாவுடைய நாள் என்பது குளிப்பது சுன்னத்து, நபிவழி என்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். மூன்றாவது, நல்ல ஆடைகள் அணிவது, புத்தாடைய புதிய துணிலாம் இல்ல. சஹாபாக்கள் ஒரு 2 துணி 3 துணி வச்சிருப்பாங்க, தோலாடை, நல்லாடை, வெள்ளாடை. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதிலே நல்ல ஆடைகளை ஜும்மாவுடைய நாளிலே தொழுகைக்காக அணிவார். எனவே ஜும்மாவுடைய தினத்தில் நபிகளார் கூறுகிறார்கள், நல்ல ஆடை, புத்தாடை இல்லை என்று சொன்னால் இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடைகள் அணிவது. நான்காவது, அத்தர், நறுமணம் பூசுவது, மேலே இருக்கக்கூடிய அந்த துணிகளுக்கு நறுமணம் பூசுவது. ஐந்தாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அதிகமான ஸலவாத் ஓது, என் மீது அதிகமாக ஸலாத் என்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். ஜும்மாக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸலவாத் இருக்கு. ரசூலா கூறுகிறார்கள், அந்த ஸலாத் என்னன்னு சொன்னா எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். திரும்ப சொல்றேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இந்த ஸலவாத் அதிகமாக ஓது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மாவுடைய எல்லா நன்மைகளையும் பெறுகின்ற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.